இந்த ஃப்ரீ ஃப்ளோ சால்ட்டை வாங்கியிருக்கோம். இதோட ரேஷியோ என்னென்னா நான் வந்து 5 கிலோ வாங்கிக்கிட்டேன். வாஷிங் சோடா ஆட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா பாருங்கள், வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட்டு மாதிரி தான் இருக்குது. சால்ட்டு தான், இதில் கொஞ்சம் ஒரு மாதிரி கட்டியெல்லாம் இருக்குது. அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இதை பிஸ்னஸாக பண்ணுறதா இருந்தால் அதுக்குன்னே தனியாக இதெல்லாம் வந்து அப்படி மிக்ஸ் பண்ணுறதுக்காக மிஷின்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாஷிங் சோடாவை ஆட் பண்ணிக்கிறோம். மூணாவதாக வந்து டிஎஸ்பி, ட்ரைசோடியம் பாஸ்பேட் அப்படின்னு பேர். ஒன்று எவ்வளோன்னு போட்டுறாங்க. நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறது இது வந்து 5 கிலோ, இது வந்து ஒரு 3 கிலோ, இது வந்து டிஎஸ்பி வந்து ஒரு 1/2 kg. ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, வாஷிங் சோடா இதான் வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இந்த டிஎஸ்பி, இந்த ட்ரைசோடியம் பாஸ்பேட் எதுக்காகனா, இப்போ சட்டையில் கரையெல்லாம் இருக்கும்ல, அதை நீக்கிறதுக்காக, இந்த கிரீஸ்லாம் இருந்துச்சு அந்த கரையை நீக்கிறதுக்காக இந்த ட்ரைசோடியம் பாஸ்பேட் இதை வந்து என்னது ஒரு 1/2 kg இதில் வந்து கலக்கிறோம். ஆசிட் சிலரி வந்து எவ்வளோ சேர்க்க போகிறேன், ஒரு 1.5 லிட்டர் சேர்க்கணும். இந்த ஆசிட் சிலரியும் எதுக்காகனா, இதுவும் வந்து கூட ஒரு கரை நீக்கி தான். இதை போட்டோன்னே என்னென்னா கொஞ்சம் சூடாயிடும். இது எல்லாமே கலக்கணுமா சார்னா, ஆமாம். அதாவது ஒரு ரேஷியோனா அதுக்காக தான் அந்த 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 அளவுக்கு வாங்கணும். கலர் வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஒரு பர்பிள் ஒயிட்டுக்கு இருந்தது, ஹாஃப் ஒயிட்டுக்கு இருந்து இப்போ கொஞ்சம் அந்த கலர் சேஞ்சஸ் ஆகுது. இன்னும் காஞ்சிருச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே ஒயிட்னஸ் வந்துடும். இவ்வளோதான் என்னது டிட்டர்ஜென்ட் பவுட்ரு நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். இப்போ அதாவது சேர்க்கக்கூடிய கெமிக்கல்ஸ், இதில் வந்து முக்கியமான கெமிக்கல்ஸ் அவ்வளோதான். இதுக்கு மேலே கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இதுக்கு பேர் கிரானுல்ஸ்னு பேர், கலர் கிரானுல்ஸ். ஒரு என்னது, நீங்கள் இப்போ இந்த சர்ஃப் எக்ஸலு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரான ஒரு பொருள் வந்து இப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இதனால் ஒரு யூஸுமே கிடையாது. இது அழுக்கு நீக்குமா? நீக்காது. வேறு ஏதாவது வேலை செய்யுமா? ஒரு வேலையும் செய்யாது. இது வந்து ஒரு அட்ராக்ஷன். இதை நம்ம பார்த்தோன்னே ஆமாம் சூப்பராக இருக்கே அப்படின்னு நம்ம இந்த பொருள் நல்லா இருக்கும் போல இருக்கேன். இது இப்போ ஏற்கனவே நான் வச்சுருந்த பொருளுக்கும் இப்போ நான் அங்கங்கே இது வந்து தேவைக்கேற்ப உங்களோட கம்பெனி எந்த லெவலுக்கு உயர்ந்து போகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோதுக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கும்பொழுது கடையில் வாங்கின இன்னும் கிரானுல்ஸ் தேவைப்பட்டால் இன்னும் வந்து என்ன பண்ணிக்கலாம், கொட்டிக்கலாம். சரியா? இது நம்ம போதும்னு நினைக்கிறதில்ல, கொட்டிடுவா எல்லாத்தையும். அதனால் ஒரு யூஸ் வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இல்லை, இதனால் ஒரு
ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஏன் அதனால் நாம் வீட்டில் ஹோம்மேடாக தயார் பண்ணக்கூடிய இப்போ ஏன்னா எல்லா பொருட்களுமே ஹோம்மேடுக்குன்னு ஒரு 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 மதிப்பு இருக்குது சரியா. பர்ஃப்யூம் இப்போ நான் வந்து ஒரு ஜாஸ்மின் ஃப்ளேவர் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து சும்மா ஜாஸ்மின் ஃப்ளேவர் வாங்கினேன். அதுலேயே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. யாராவது வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம்.